எபேசியர் 4:28 கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு போதிக்கிறார் பவுல். என்ன சொல்கிறார் பாருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து, அதாவது திருடுறவன் திருடக்கூடாது, இனிமே வேலை செய்கின்றார். எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? எதுக்கு வேலை செய்யணும்? நம்ம ரெண்ட் பே பண்ணணும், நம்ம சாப்பிடணும், நமக்கு தேவை. இவர் சொல்கிறாரு, திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலை செய்கிறதே எதுக்கு செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நாளிலேருந்து வேறு மாதிரி ஆட்டிடியூடோடு போகணும். என்ன, நான் சம்பாதிக்கிறது ஏதோ எனக்கு போதுமான அளவுக்கு சம்பாதிச்சு நானும் என் பிள்ளைகளையும் சாப்பிட்டு நாங்கள் திருப்தி அடைந்தால் போதும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதே எப்படி இருக்கணுமா? எந்த லெவலில் இருக்கணுமா? நான் சாப்பிட்டு எனக்கு மீறணும், எனக்கு தேவைக்கு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும், அதிலிருந்து குறைச்சல் உள்ளவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சின்ன உதவி கூட நம்மளால் செய்ய முடியல. அப்புறம் நம்ம வேலைக்கு டெய்லி போய் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, எனக்கு போதுமான அளவுக்கு அதை விடுங்க, அது ஒரு சம்பாத்தியமே கிடையாது. வேலை செய்கிறவனே எதுக்கு வேலை செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக. வாழ்க்கையே வித்தியாசமானதாயிடும் கொடுக்கறதுக்குனே. அப்போ வேலை செய்யும்போது அப்படி விசுவாசித்து பாருங்க, சம்பளம் ஏறிடும். அந்த மாதிரி விசுவாசித்து பாருங்க, வருமானம் பெருகும். இந்த மாதிரி நம்பி இப்படி எதிர்பார்த்து பாருங்க. இதை தான் உங்களுடைய தலை மேலே வைக்கப்பட்ட கடமை என்பதை எண்ணி பாருங்க, நல்லா சம்பாதிப்பீங்க.